السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் உள்ள ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்மை மிகுந்த சகோதரர்களே, கடந்த சில தினங்களாக தமிழகத்தை மாத்திரமல்லாமல் மனித நேயம் உள்ள அனைவர்களையும் ஒழுக்கக்கூடிய சில சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்திருப்பதை செய்திகள் வாயிலாக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே மிக முக்கியமான ஒரு செய்தி, கொங்கு மண்டலத்தை சார்ந்த பிற மதத்தை சார்ந்த ஒரு குடும்பம் தன்னுடைய மகளுக்கு மிக பிரம்மாண்டமாக, பிரம்மாண்டம் என்றால் நீங்களெல்லாம் பார்த்திராத, கற்பனை செய்திராத பல கோடி ரூபாய் மதிப்பிலே திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அந்த பெண்ணிற்கு ஏறத்தாழ 300 பவுன் அளவிற்கு நகைகளை அளிக்கிறார். மாப்பிள்ளைக்கு தேவையான சொத்துக்களை எழுதி வைக்கிறார். மணமகனுக்கு தேவையான காரு, அதுவும் விலை உயர்ந்த காருகளை பரிசாக தருகிறார். தன்னுடைய ஒரே மகள் வாழ்க்கைப்பட்டு செல்கின்ற அந்த இடத்திலே நிம்மதியாக அவளுடைய காலத்தை கழிக்க வேண்டும், மாமனார் மூலமாக மாமியார் மூலமாக தன்னுடைய கணவன் மூலமாக எந்த விதமான சங்கடங்களையும் அந்த பெண் அனுபவித்து விடக்கூடாது என்றெல்லாம் பல கற்பனைகளிலே அந்த பெற்றோர் அந்த பெண்ணுக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறார். ஏறத்தாழ 78 நாட்கள் கழிகிறது. அந்த பெண் ஒரு ஆடியோவை தன்னுடைய தகப்பனாருக்கு அனுப்பிவிட்டு அந்த ஆடியோவில் பல்வேறு செய்திகளை சொல்லிவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த பெண் சொன்ன குற்றச்சாட்டுகளிலே மிக முக்கியமான குற்றச்சாட்டு, 2 விதமான குற்றச்சாட்டுகளை அந்த பெண் வைக்கிறாள். ஒன்று,
நீங்கள் எவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அவர்களுக்கு காணாது இன்னும் தேவைப்படுகிறது. அதை சொல்லியே என்னை டார்ச்சர் பண்ணுகிறார்கள். தகப்பனிடத்தில் சொல்ல முடியாத, தகப்பனிடத்தில் வெளிப்படையாக பேச முடியாத கடுமையான சித்திரவதைகள், அதுவும் உடல் ரீதியான சித்திரவதைகள், வார்த்தை ரீதியான மனது ரீதியான சித்திரவதைகள் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இனிமேல் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நினைப்பே எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்வு போதும், இனிமேல் நான் வாழப்போவதில்லை, வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன், எனவே என் மேல கோவப்படாதீங்க, சாரி அப்பா என்று சொல்லிவிட்டு தற்கொலை செய்கிறார். உலகத்தில் ஏராளமான தற்கொலைகள் நடைபெறுகிறது. பல ஆயிரக்கணக்கான தற்கொலைகள் ஒவ்வொரு மணி நேரங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உலகத்தில் பல்வேறு காரணங்கள், படிப்பு ரீதியாக, தொழில தோல்வி அடைந்ததற்காக, கடன் தொல்லைக்காக, இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்கும். ஆனால் இந்த பெண் தற்கொலை செய்வது என்பது அது போன்ற ஒரு தோல்வியை கண்டு அந்த பெண் தற்கொலை செய்யவில்லை. அந்த பெண்ணுடைய தற்கொலைக்கு பின்னால் இந்த சமூகத்தில் இன்றைக்கும் குறையோடு இருக்கக்கூடிய, ஒவ்வொரு மனிதனும் வெற்றி தலைகுனியக்கூடிய, ஒவ்வொரு மனிதனும் இது போன்ற ஒரு நிலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு தற்கொலை செய்கிறது. ஒரு மனிதன் +2 தோல்வி உறுகிறான், அவன் தற்கொலை செய்கிறான். அந்த தற்கொலை அந்த குடும்பத்தை பாதிக்கும், வேறு யாரையும் பெருசாக பாதிக்காது. இதுக்கெல்லாம் ஒரு தற்கொலையா என்று கடந்து விட்டு செல்லலாம். தொழிலிலே, வியாபார போட்டியிலே ஒருவன் தற்கொலை செய்கிறான் என்றால் இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு செய்தி தானே, இதையெல்லாம் ஜெயித்து காட்டக்கூடாதா என்று ஆறுதல் சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனா இந்த பெண்ணு பிற மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்த சமூகத்தில் புறையோடி போய் இருக்கக்கூடிய, இந்த சமூகத்தில் இன்றைக்கும் ஒழிக்க முடியாத, இந்த சமூகத்தில் இன்றைக்கும் வேரோடு இன்னும் கூடுதலான ஸ்ட்ராங்காக, உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு தான் தற்கொலை செய்கிறது. வரதட்சணை, அந்த வரதட்சணையை காரணமாக சொல்லிவிட்டு தான் நம்மை போன்று ஏதோ சில லட்சங்களை கொடுத்தோம், கோடிகளை கொடுத்தோம் என்ற நிலையெல்லாம் தாண்டி கிலோ கணக்கில் நகையை கொடுக்கிறார், கிலோ கணக்கில் தங்கங்களை வாரி வழங்குகிறார், சொத்துக்கள் உன்னுடைய விருப்பப்படி எடுத்துக்கொள் என்கிறார். மணமகனுக்கு தேவையான தொழில் தேவையா, அதை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாமே சகலதையும் கொடுக்க ரெடி. இவ்வளவும் கொடுத்தும் கூட எனக்கு காணாது என்று அந்த தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது என்றால் கொஞ்சம் நீங்க யோசனை செய்து பாருங்கள். நம்முடைய ஜமாத்துல ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக இந்த வரதட்சணையை நாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறோம். இந்த பிரச்சாரம் இன்றைக்கும் இஸ்லாமியரிடத்துல கூட முழுமையாக ஈடுபடவில்லை. அதை ஆதரிக்கக்கூடியவர்கள், வரதட்சணையை இன்றைக்கும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், அல்லது அது பெரிய குற்றம் அல்ல என்று பேசக்கூடியவர்கள், இது எல்லாம் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற சாதாரண ஒரு நிகழ்வுதான் என்று கடந்து செல்கின்ற ஒரு நிலையெல்லாம் நம்முடைய சமூகத்திலையும் இன்றைக்கும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். 40 ஆண்டு கால பிரச்சாரத்துல ஒட்டுமொத்தமாக இந்த வரதட்சணையை ஒழித்து விடவில்லை. நமக்கு நாமே வேண்டுமானால் பேசிக்கொள்ளலாம். என்ன பேசிக்கொள்ளலாம்? ஒவ்வொரு ஆளும் பேசிக்கொள்கிறோம். யாரப்பா இப்ப வரதட்சணை வாங்குறான், எங்கே இருக்கிறது? இன்றைக்கு வரதட்சணை கேட்பதற்கு வெட்கப்படுகிறார்கள், வரதட்சணை வாங்குவதற்கு கூச்சப்படுகிறார்கள். அது எல்லாம் 80 காலத்திலே இருந்தது, 90 இருந்தது, 2000 இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் எங்க ஊரில் இல்லை, எங்களுடைய வட்டாரத்தில் இல்லை, எங்களுடைய தெருக்களில் இல்லை என்று நாம் பேசிக்கொள்ளலாம். ஆனா இந்த பேச்சினுடைய உண்மை யதார்த்தம் என்ன? உண்மையிலேயே வரதட்சணை ஒழிந்து விட்டதா? இன்ன பிற சமூகத்தில் இது போன்ற ஒரு தீமை நடந்தாலும் நம்முடைய சமூகத்தில் இது நின்று போய் விட்டதா? வேறு வேறு வழிகளில் வந்து இருக்கிறது.
ஒரு நேரத்தில் எனக்கு இத்தனை 1000 ரூபாய் தா என்று கேட்டது போக, என்னுடைய மகனை வெளிநாட்டுக்கு நீ அனுப்புவாயா என்று நேரடியாக கேட்டது போக, இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை. இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்தால், இந்த குடும்பத்தில் நான் சம்பந்தம் வைத்துக் கொண்டால் அவருடைய வீடு எனக்கு வரும், அவருடைய சொத்து எனக்கு வரும், அவர்கள் கேட்காமலேயே இவ்வளவு தருவார்கள் என்ற எண்ணம் இல்லாமல் நடைபெறுகின்ற திருமணம் எத்தனை? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த எண்ணம் இல்லாம தௌஹீது வட்டாரங்கள் உட்பட, குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற ஆட்கள் உட்பட அவர்களிடத்தில் இருந்து ஏதாவது ஒரு கோணத்தில் வரும். நேரடியாக நான் கேட்க மாட்டேன், நேரடியாக இவ்வளவு தா என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியாதா? உங்க பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு போடுவீங்க என்று உங்களுக்கு தெரியாதா? சும்மாவா வீசின கையும் வெறுங்கையுமாக நீங்க அனுப்ப போறீங்க என்றெல்லாம் வார்த்தைகளை பேசி, அல்லது ஏதாவது போட்டு கொடுப்பா என்று நண்பர்கள் வழியாக பேசுகின்ற, அப்படி வரதட்சணை வாங்குகின்ற, அல்லது வெளிப்படையாகவே வரதட்சணை வாங்குகின்ற அந்த நிலை இன்னைக்கும் போகல. என்ன பிரச்சாரம் பண்ணி என்ன புண்ணியம்? ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்குதுங்க நினைக்கிறீங்களா? ஏதோ பிற மதத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? முஸ்லிம்கள்ட்டையும் இன்றைக்கும் இருக்கிறது, எல்லா இடத்திலையும் அது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுக்கு என்ன வழி? தீர்வதற்கு என்ன வழி? முதல்ல குர்ஆனை பேசுகின்ற, ஹதீஸ்களை பேசுகின்ற, இஸ்லாத்தை, அதுவும் குறிப்பாக தூய இஸ்லாத்தை பேசுகின்ற நம்மை போன்றவர்கள் வரதட்சணை மாத்திரம் அல்ல, வரதட்சணையோடு அதனுடைய நிழல் இருக்குமே, சாயல் இருக்குமே, இதெல்லாம் வரதட்சணையாக கருதப்படும் அல்லது வரதட்சணையை ஊக்கப்படுத்தப்படும் என்றெல்லாம் நாம நினைக்கிறோமே, அது கூட இருக்கக்கூடாது. அதையெல்லாம் சுத்தமாக ஒழித்தால்தான் இது எல்லாம் சரியாக வரும். அதனாலதான் ஆரம்பத்தில் இருந்து நம்ம ஜமாத்துல மீண்டும் மீண்டும் ஒன்றை சொல்லிக் கொண்டே வந்தோம். வரதட்சணை வாங்கப்படுகின்ற திருமணத்தை புறக்கணியுங்கள், அது போன்ற திருமணத்தில் கலந்து கொள்ளாதீர்கள், அங்கு விநியோகம் செய்யப்படுகின்ற அந்த விருந்தில் நீங்கள் புறக்கணியுங்கள். இதெல்லாம் ஒரு நேரத்தில் நாம திரும்ப திரும்ப பேசினோம், இன்றைக்கும் பேசுகிறோம். இதோடு நாம நின்று விடவில்லை. இதை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் வைக்கக்கூடிய வாதத்திற்கு பதிலும் பேசினோம். சில பேர் சொன்னார்கள், இன்றைக்கும் பேசுகிறார்கள், வரதட்சணை என்பது நான் இருக்கக்கூடிய சபையெல்லாம் வாங்குகிறார்கள், இது போன்ற தீமை என்பது நான் இருக்கக்கூடிய இடத்தில் தான் நடக்கிறதா? நான் சாப்பிடுகின்ற பொழுது வரதட்சணை வாங்கினார்களா? நான் குடிக்கின்ற பொழுது வரதட்சணை வாங்கினார்களா? நான் அந்த கல்யாணத்தில் பங்கு பெறுகின்ற பொழுது வரதட்சணை வாங்கினார்களா? எப்பமோ வாங்கினாங்க, என்னைக்கோ கொடுத்தார்கள். திருமணம் பேசுகின்ற பொழுது எங்க கண்ணுக்கு தெரியாமல் அவர்கள் இது போன்ற பரிமாற்றங்களை செய்து கொண்டார்கள், எனவே இது என்ன தப்பு என்றெல்லாம் கேட்டாங்களே. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப தற்கொலை பண்ணி போட்டால, வரதட்சணைக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்தால, வரதட்சணைக்காக வேண்டி எத்தனையோ பெண்கள் வாழா வெட்டியாக நம்ம சமூகத்தில் இன்றைக்கும் இருக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன பதில் சொல்ல போறோம்? உன் வீட்டுல வரதட்சணை கேட்டாங்க, அந்த திருமணம் நின்று போய் விட்டது, அல்லது வரதட்சணை கொடுக்க முடியாதனால அந்த பெண்ணை வாழாவெட்டியாக வீட்டுக்கு வந்து விட்டால் என்று சொல்லுகின்ற பொழுது, என் முன்னால அது நடக்கல, சால்ஜாப்பு சொல்லுவீங்களா? பேச முடியுமா? அந்த பெண்ணுடைய பாதிப்புக்கு இது எல்லாம் ஒரு ஆறுதல் தருமா? என்னுடைய தங்கச்சி, என்னுடைய அக்கா, என்னுடைய மனைவி வரதட்சணைக்காக வேண்டி அவள் புறந்தள்ளப்படுகிறாள், வாழாவெட்டியாக வீட்டிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறாள், அல்லது தற்கொலை செய்து கொண்டாள். அது போன்ற ஒரு பெண்ணை நீங்கள் கற்பனை செய்து கொண்டு இந்த வாதத்தை நீங்க வச்சு பாருங்க, அந்த பெண்ணிடத்தை நீங்க சொல்லி பாருங்க, நான் என்ன வரதட்சணை கல்யாணத்திலே கலந்து கொண்டு, வரதட்சணை வாங்கும் போது அதிலேயே நான் கலந்து கொண்டு என்று நீங்க பேசி பாருங்க. விளக்கு மாத்தாலும் அடிக்க மாட்டாங்களா? என்னடா பேசுற என்று கேட்க மாட்டாங்களா? என்ன வரதட்சணை வாங்கக்கூடிய அந்த சபையில இருந்தா தான் தீமை, வரதட்சணை வாங்கி அந்த திருமணம் நடைபெற்றால் எந்த தீமையும் இல்லை அப்படின்னா இது எந்த மார்க்கம் சொல்லுச்சு? எந்த இஸ்லாம் சொல்லுச்சு? பாதிக்கப்பட்டவருடைய துவாவை நீ அஞ்சுக்கோள் என்று சொல்லுகின்ற இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இப்படி எல்லாம் பேசலாமா? அதனாலதான் ஆரம்பத்தில் இருந்து இவைகளை புறக்கணிங்க அப்படின்னு. நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டாலும் வேற எங்கு வந்தாலும் இது போன்ற நிலைகளை முதல்ல புறக்கணிங்க என்று பேசுவதற்கு வேற நோக்கம் கிடையாது. கொஞ்சமாவது வரதட்சணை வாங்கிறதுக்கு வெக்கப்பட மாட்டானா? அல்லது நிர்பந்தம் இல்லாம ஏதோ கொடுத்ததையாவது வாங்கிட்டு போக மாட்டானா? ஒரு உயிர் வாழாம வாழாவெட்டியாக வீட்டுக்கு வராமல் இருக்கக்கூடாதா?
இந்த மாதிரி ஆசைதான். இது போன்ற தற்கொலைகள் தடுக்க முடியுமா, முடியாதா? இது போன்ற திருமணத்தை புறக்கணிப்பதின் காரணத்தினால, வரதட்சணைக்கு எதிராக கடுமையாக நாம் நிற்பதின் காரணத்தினால அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு நிலை ஏற்படாதா, நன்மை ஏற்படாதா? சமூகத்தில் இது போன்ற ஒரு தீமைகள் கொஞ்சமாவது குறையாதா? இதுதான், வேற என்ன? சமூக பார்வை வேண்டும். இந்த வரதட்சணை நாம எதுக்குறோம் அப்படின்னா சும்மா மார்க்க பார்வை மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை, அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அந்த பாதிப்புக்கும் தீர்வு சொல்லணும். அந்த அடிப்படையில தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த அடிப்படையில இப்ப நீ ஆயத்து ஹதீஸ் நீங்க பாருங்க. நபியுடைய காலகட்டத்தில் வரதட்சணைங்கிற பேய் இல்லை அன்னைக்கு. ஆனா வேற வேற தீமைகள் இருந்தது, வேற வேற அநியாயங்கள் இருந்தது, வேற வேற அக்கிரமங்கள் இருந்தது. அவைகள் அனைத்தையும் நபி அவர்கள் ஒழித்தார்கள். எல்லாத்தையும் சுக்குநூறாக ஒழித்தார்கள். 23 ஆண்டு காலத்துல அவங்க ஒழிக்காத தீமைகள் இல்லை, அவர்கள் எதிர்க்காத தீமைகள் இருக்காது. ஆனால் அவ்வளவு கஷ்டமும் பட்டாங்க. சும்மா ஒரு தீமையை ஒழிக்கிறோம்ங்கிற பேர்ல அவங்க ஏசி ரூம்ல எல்லாம் இருக்கல, அவ்வளவு சிரமப்பட்டாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எல்லா தீமைகளையும் நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மது இல்லாம இருந்துச்சா? பெண்களை குழி தோண்டி புதைக்கக்கூடிய கலாச்சாரம் இல்லாமல் இருந்துச்சா? பெண்களை அவமரியாதை செய்கின்ற அந்த நிலை இருந்துச்சா இல்லையா? பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்துகின்ற அந்த ஒரு கொடுமை, விபச்சாரங்கள் தலைவிரித்து ஆடிச்சா இல்லையா? எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எந்த அளவுக்கு தெரியுமா? பெண்கள் என்றால் அது போகை பொருள் தான், அவங்களை பாலியல் ரீதியாகத்தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாய திருமணம் பண்ணாங்க. அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்றான், வலா தன்கிஹு மா நக்கஹ ஆபாவுக்கும் மினன் நிசா. உங்களுடைய பெற்றோர்கள், அதாவது உங்களுடைய தந்தை யாரை திருமணம் முடித்திருக்கிறார்களோ அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணாத. எவ்வளவு மோசமான கலாச்சாரம் அன்றைக்கு இருந்திருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. வாப்பா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறார், அந்த பெண்ணை கணவன் நம்முடைய தகப்பனார் விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப என்ன செய்யறது? மக தாயை கல்யாணம் பண்ணுவாங்க. நபியுடைய காலகட்டத்தில் இவ்வளவு கொடுமை நடக்கத்தான் செஞ்சு. மக தாயை திருமணம் பண்றது அல்லது தாயை வலுக்கட்டாயமா அடைவது. இன்னொரு செய்தியும் ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்ற நபித்தோழர்கள் அறிவிப்பாங்க, நபியுடைய காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் தெரியுமா? ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு உடைய கணவன் இறந்து விட்டார் என்றால் அந்த பெண்ணை யார் எடுத்துக்கொள்வது வாரிசாக? தகப்பன் இறந்துட்டா சொத்து பிள்ளைகளுக்கு வாரிசா போகுமா இல்லையா? ஒரு தகப்பன் இறந்துட்டாரு, அண்ணன் இறந்துட்டாரு, மனைவி கணவன் இறந்துட்டாங்கன்னா அவருடைய சொத்து வாரிசின் அடிப்படையில வாரிசார்களுக்கு போகும். அதே மாதிரி ஒரு கணவன் இறந்து விட்டார் என்றால் அந்த பெண்ணை வாரிசாக அடைவார்களாம். அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், பெண்களை நீங்கள் வாரிசாக அடையாதீங்க. ஏன்? நபியுடைய காலகட்டத்தில் அப்படி இருந்துச்சு. ஒரு கணவன் இறந்து விட்டான் என்றால் அந்த பெண்ணை கணவனுடைய அண்ணனோ கணவனுடைய தம்பியோ கணவனுடைய உறவுக்காரர்களோ அந்த பெண்ணை எனக்கு வாரிசு. அவன் அண்ணன் அவனுடைய சொத்து எனக்கு வருமா இல்லையா? தகப்பன் அவருடைய சொத்து எனக்கு வருமா இல்லையா? அவர் இறந்து போய்விட்டார். அதே போன்று ஒரு ஆண் இறந்து விட்டார் என்றால் அந்த ஆணுக்கு உண்டான அந்த மனைவியை எனக்கு வாரிசா நான் எடுப்பேன். எடுத்துட்டு நான் விரும்பினால் அந்த பெண்ணை மறுமணம் செய்து வைப்பேன், நான் விரும்பவில்லை என்றால் அந்த பெண்ணை நானே வைத்துக் கொள்வேன். இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சு. தாயை கல்யாணம் பண்ணுறது, கணவன் இறந்து விட்டான் என்றால் அந்த பெண்ணை வாரிசு என்ற அடிப்படையில அந்த பெண்ணை அடைவது எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருந்திருக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் தான் ரசூலுல்லாஹ் மிக கடுமையாக எதிர்த்தாங்க, மிக கடுமையாக பேசினாங்க. மிக எந்த அளவுக்கு தீமைகள் தலைவிரித்து ஆடியதோ அதை விட கடுமையாக அவங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. இது பிரச்சாரத்தோடு மட்டும் நிற்கிறது அல்ல. சில விஷயங்களை, இது போன்ற தீமைகளை தடுக்கின்ற பொழுது அந்த தீமைக்கு ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்னு இஸ்லாத்துல பல்வேறு கோணங்கள்ல நமக்கு தெளிவுபடுத்தும். எந்த தீமைகள் இருந்தாலும் அதுக்கு அடிப்படையில் நபி அவர்கள் சொல்லி தராங்க, மன்றா மின்கும் முன்கன் ஃபல்யுகையிரு பியதி. நீங்க தீமையை கண்ணால் கண்டீர்கள் என்றால் உங்களுடைய கரத்தால் நீங்கள் தடுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி, கையால் தடுக்க முடியவில்லை என்றால் ஃபபிலிசானிஹி, உங்களுடைய நாக்கினால் அதை, பேச்சினால் அதை தீமை என்று பேசுங்க. ஃபஇல்லம் யஸ்ததி, இல்ல அதுவும் முடியல அப்படின்னு சொன்னா
உங்களுடைய மனதால் வெறுத்தாவது ஒதுக்குங்க. மனதால் வெறுத்து ஒதுக்குன்னா என்ன? வரதட்சணை நடக்குது, அவங்க சாமி நடந்துட்டு போட்டோம், நான் இருக்கக்கூடிய சபையில அந்த தீமை நடக்கல, அவன் தண்ணி அடிக்கிறான், நான் இருக்கக்கூடிய சபையில தண்ணி அடிக்கல இப்படின்னு சொல்லி அதற்காக வேண்டி விருந்து போடுகிறார்கள், அதற்காக வேண்டி விழாக்கள் எடுக்கிறார்கள். எல்லாத்தையும் நான் கலந்துக்கிட்டு வருவேன். இதான் மனசால இருக்கிறதா? வாயால பேசணும், முடியவில்லை அப்படின்னா என்ன செய்யறது? அந்த நிகழ்வுகளை முழுமையாக புறக்கணிக்கிறது தானே. அந்த நிகழ்வு நான் கலந்து கொள்ள மாட்டேன், ஏன்னா தீமை நடக்குது, அந்த தீமையை எதிர்த்து நான் நிற்கிறேன், இது தவறு என்று என்னால வாயால சொல்ல முடியல, ஆனால் என்னுடைய செயல் மூலமா நான் காட்டுவேன், அதுல நான் பங்கு பெறலப்பா. ஏன் இவ்வளவு பெரிய தீமை நடக்குது? இப்படிதான் ரசூலுல்லாஹ் ஒழிச்சாங்க. தீமைகளை பிரச்சாரத்தின் மூலமாக ஒழிச்சாங்க. அதே தீமையை புறக்கணிப்பதன் மூலமாக, தீமை நடக்கக்கூடிய சபையை புறக்கணிப்பதன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவும் அவங்க ஒழிச்சாங்க. அதனாலதான் கொஞ்சம் நெஞ்ச எதிர்ப்பை ரசூலுல்லாஹ் சந்திக்கல, மிக கடுமையான எதிர்ப்பை சந்திச்சாங்க. இன்னும் சொல்ல போனா, ஒரு தீமையை நீங்க தடுக்காம இருந்தால் அல்லது அந்த தீமையை கண்டும் காணாமல் இருந்தால் இந்த உலகத்துல எதிர்ப்பே வராதுங்க. எந்த தீமையை நீங்க எடுங்க, எல்லா தீமையும், நான் வரதட்சணை மட்டும் சொல்லல, உலகத்தில் நடைபெறுகின்ற எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் நீங்க இருந்து பாருங்க, அதை எதிர்க்காம நீங்க இருந்து பாருங்க, அது தவறு என்று பேசாமல் இருந்து பாருங்க, உங்களை மாதிரி நல்லவன், உங்களை மாதிரி உலகத்துல யோக்கிய யாரும் இல்லை என்ற பட்டம் உங்களுக்கு வரும். அவர் நல்ல மனுஷன்பா. ஏன் நேற்று தீமை நடந்துச்சு, பேசாம வேடிக்கை பார்த்துட்டு தானே போனாரு, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு போனாரா இல்லையா? இதெல்லாம் தப்புன்னு சொன்னாரா? இதெல்லாம் தீமைன்னு சொன்னாரா? ஒண்ணும் பேச மாட்டேங்கிறார்ல. அதான்ப்பா இப்ப நமக்கும் அதே மாதிரி இந்த தௌஹீத் பிரச்சாரங்களுக்கு, தௌஹீத்வாதிகளுக்கும் அதே மாதிரி ஒரு பேச்சு இருக்கா இல்லையா? இவன் ஊருக்கு வந்தா ஊரை ரெண்டாக்கினான். எதுக்கு சொல்றான்? தௌஹீத்வாதிகளுக்கு இன்னைக்கும் அந்த பேர் உண்டு. இவன் என்னைக்கு வஹாபிகள் வந்தார்களோ, என்றைக்கு இவர்கள் பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்களோ, அப்ப இவங்களுக்கு அன்னைக்கு தான் ஊரு ரெண்டாச்சு, கொந்து ரெண்டாச்சு, தெரு ரெண்டாச்சு, பள்ளிவாசல் 4 பள்ளிவாசல் ஆச்சு. பிரிவினைக்கு எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம். இந்த பிரச்சாரம் இன்னைக்கு நமக்கு இருக்கா இல்லையா? இந்த பேரு இன்னைக்கு நமக்கு இருக்கா இல்லையா? ஏன் நீங்க தீமைய கண்டும் காணாமல் இருந்து பாருங்க, உணர்ந்தப்பதான் இருந்தாங்க. வரதட்சணை வாங்கினால் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஒருத்தர் யாராவது ஒருத்தையை இழுத்துட்டு போனா அதை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. தண்ணி அடிச்சால், சாராயம் குடித்தால், தெருவுல கூத்தடித்தால், கும்பாரம் என்றால் எவரும் பேச மாட்டாங்க. நம்ம பேசுகிறோம். எவனும் பேசாதவன் இந்த உலகத்துல, உலக பார்வையில, மக்களுடைய பார்வையில அவன் ரொம்ப யோக்கியன். இது தப்புப்பா, இது தீமைப்பா என்று அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுகிறோம் என்றால் நம்ம தான் அயோக்கியம். உலகத்துல அப்படித்தானே. ஆனா இஸ்லாம் எதை பார்க்கிறது என்றால், மனுஷன்ட்ட நீ நல்ல பேர் எடுக்காது. மனுஷன்ட்ட நீ நல்ல பேர் எடுப்பது அது பெரிய மேட்டர் இல்ல. ஏக இறைவன் அல்லாஹ்விடத்துல நீ நல்ல பேர் எடுக்கிறியா? ரப்பு உன்னை பாராட்டுகிறானா? இறைவன் உன்னை நேசிக்கிறானா? உன்னுடைய செயலை இறைவன் திருப்திப்பட்டுக் கொள்கிறானா? இதுதான் தேவை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்வாங்க, ஒரு மனுஷன் முழுமையாக அவன் ஈமானை அடைகிறான் என்றால் எப்போ? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தன்னை விட, தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய குடும்பத்தார்களை விட எவன் நேசிக்கிறானோ அவன் தான் ஈமான்ல முழுமை பெற்றவன், ஈமானுடைய சுவையை சுவைத்தவன். தன்னை விட, தன்னுடைய குடும்பத்தார்களை விட, எல்லாத்தை விட இறைவனை நேசிப்பது, இறை தூதரை நேசிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்காக வேண்டி நான் இந்த வரதட்சணை புறக்கணிக்கிறேன், இறைவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி இந்த தீமையை விட்டு விலகுகிறேன், இறைவனுக்காக வேண்டி எல்லா தீமைகளையும் நான் எதிர்த்து அதற்கு போராடுகிறேன். இதுதான், வேற என்ன வேணும்? இறைவன் தான், இறைவனுடைய திருப்தி தான். இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி நாம் வாழுகிறோம் என்றால் அது மறுமையில மகத்தான ஒரு கூலி தரும். உலகத்துல மனுஷனுடைய திருப்திக்காக வாழ்ந்தால் உலகத்துல எல்லாரும் நம்மளை பாராட்டுவான், அவன் நல்ல வைப்பான், இவன் நல்ல வைப்பான், இவனை மாதிரி ஒரு யோக்கியம் யாருமே இல்லை என்று எல்லாரும் பட்டம் தருவாங்க. அதை வாங்கி என்ன செய்ய? கபர்ல பதில் சொல்ல முடியுமா? மறுமையில அல்லாஹ் கேள்வி வைக்கும்போது பதில் சொல்ல முடியுமா? உலகத்துல மிக சிறந்த பட்டத்தை வாங்கிட்டோம், இறைவனிடத்தில் கெட்ட பெற வாங்கிட்டோம், அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போறோம்? அப்ப அதனால இந்த தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை அதை புறக்கணிப்பதுதான், அதை பற்றி பேசுவதுதான். இது தீமை என்று திரும்ப திரும்ப பேசுவதுதான்.
இப்ப இந்த கொங்கு நாட்டிலே நடைபெற்ற அந்த சம்பவத்துல நமக்கு இன்னொரு பாடமும் இருக்கிறது. என்ன பாடம்? வரதட்சணை என்ற கொடுமை, ஜாதிய கொடுமை, அல்லது மனிதனை ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய அந்த கொடுமை, இவைகள் எல்லாமே இஸ்லாமியர்கள்ட்ட மட்டும் பேசினால் பத்தாது, எல்லா மனுஷன்டை பேசணும். வரதட்சணை தீமை என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எதிரி. மனிதனை ஏற்றத்தாழ்வு பார்ப்பது என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் எதிரி. இதை பேசணுமா இல்லையா? எல்லா மக்கள்கிட்ட, வெகுஜன மக்கள்கிட்ட இந்த தாவாவை கொண்டு போகணுமா இல்லையா? அந்த ஒரு பாடமும் இதுல இருக்கத்தானே செய்யுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் இது போன்ற தீமைகளை அவங்க தட்டி கேட்கல, எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்து சொன்னாங்க. அந்த தாவாவை கையில எடுக்கணும், அது காலத்தின் கட்டாயம். எல்லா மக்கள்கிட்டையும் இந்த தீமையை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் அது போன்ற நேரங்கள்ல சில சங்கடங்கள் வரும். அதனால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸப்ர். உங்களுக்கு இடையிலேயே சத்தியத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ அந்த தீமையை பேசுங்க, என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அந்த நன்மையும் உங்களுக்கு மத்தியில நீங்க பேசிக்கிட்டே இருங்க. அதே போல இந்த தீமையை நீங்கள் எதிர்க்கின்ற பொழுது, நன்மையை நீங்கள் பேசுகின்ற பொழுது கடுமையான சோதனைகள், கடுமையான சங்கடங்கள் அனைத்தும் வரும். அப்பொழுது ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு உங்களுக்கு உபதேசம் செய்து கொள்ளுங்கள். பிரச்சனை வரும். தீமையை எதிர்க்கின்ற பொழுது, நன்மையை ஏவுகின்ற பொழுது கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்படி வருகின்ற பொழுது, சங்கடங்கள் வருகின்ற பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடத்தில் இருந்தும், அதே போன்று இணை வைக்கிறார்களே அவர்கள்ட்ட இருந்தும் அதன் கசீரா மிக அதிகமான தொல்லைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்தும், இணை வைக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தும் ஏராளமான தொல்லைகளை நீங்கள் செவியுறுவீர்கள். அப்படி செவியுறுகின்ற பொழுது நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக மேற்கொள்வது என்பது அதுதான் நபிமார்கள் மேற்கொண்ட மிக உன்னதமான பணி என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில இந்த தாவாவை தீமை எதிர்த்து களம் காணக்கூடிய இந்த தாவா களத்தை நாம வீரியமாக செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளையும் ஒழிப்பதற்கு நாம பாடுபட வேண்டும். அந்த நேரத்தில் சங்கடங்கள் ஏற்படுகின்ற பொழுது சகித்துக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்தை உலுக்கிய இன்னொரு சம்பவம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியை சார்ந்த அஜித் எங்கக்கூடிய ஒரு இளைஞர் போலீசால் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு மரணமடைந்த அந்த சம்பவம். போலீஸ் லாக்அப் மரணம் என்று சொல்வது அது ஏதோ புதிதாக போன வாரம் மட்டும் நடந்தது என்று நாம் யாரும் நினைக்க மாட்டோம். காரணம், இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நிறைய நடக்கிறது. கடந்த காலத்திலேயும் நடந்தது. சாத்தாங்குளத்திலே பிளிக்ஸி எங்கக்கூடிய ஒருவர் செல்போன் கடையை வைத்திருந்தார். அவரை திருட்டு செல்போன் வாங்கினார் என்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் அவரை அடின்னு அடிச்சு சில வருடங்களுக்கு முன்னால அவரும் இறந்தார். அப்படி இறக்கும்போது எல்லாரும் பத்திரிகையில் இருந்து சமூக வலைதளங்களில் இருந்து பார்த்தீர்களா, லாக்அப் மரணம் கூன்னு. இப்ப எப்படி நடக்கிறதோ இதே போன்று அவ்வப்போது இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது பயங்கரமா பேசத்தான் செய்யறாங்க. எத்தனை நாளைக்கு? ஒரு வாரத்துக்கு, ஒரு 10 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் இழுத்து மூடிடுவான். திரும்ப இதே மாதிரி லாக்அப் மரண சம்பவங்கள் நடக்கும். அதே மாதிரி இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க, பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இதுக்கு நிரந்தர தீர்வை அரசாங்கம் அதை நோக்கி போகவே இல்லை என்பதுதான் உண்மை.
மத்திய அரசாங்கமா இருக்கட்டும், மாநில அரசாங்கமா இருக்கட்டும், லாக்அப் மரணங்கள், அப்பாவிகள் சுட்டுக் கொல்லப்படுவது, அப்பாவிகள் போலீசால் தண்டிக்கப்பட்டு மரண வேதனைகளை அடைவது அல்லது மரணமே அடைவது, இது இல்லாமல் தவிர்க்க வேண்டும் என்று அவ்வப்போது பேசுவார்களே தவிர இதற்கு நிரந்தர தீர்வுக்கு யாரும் போறதில்லை. ஏன் போறதில்லை தெரியுமா? பொதுமக்களும் அதுக்கு ஒரு காரணம். எவனோ ஒருத்தன் திருடிட்டான் அல்லது வேற ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டுட்டான், அது கடுமையான குற்றமோ லேசான குற்றமோ, அவனை போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போறாங்க. வழுக்கி விழுந்து விட்டார் என்று சொல்லி கையில கட்ட போட்டு வெளியில கொண்டு வராங்க. சூப்பர் அப்படிம்போம் எல்லாருமே. ஆனா ஏண்டா போலீஸ் தாக்குனா அந்த கேள்வி எல்லாம் அங்க மங்கி போயிடும். அந்த கேள்வி யாரும் கேட்கறது இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போறாரு, வெளியே வரும்போது கட்டோடு வருகிறார். என்னப்பா பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டாரு, அதனால காலில் அடி, அதனால கையில் அடி. எந்த அளவுக்கு இந்த செயல் நம்முடைய மக்களால் சமூக வலைதளத்தினால் அது பாராட்டப்படுகிறது என்றால், எவனா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த ஆள் வலிக்க விடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு போல் இருக்கு அப்படின்னு நம்மளே பேசக்கூடிய அளவுக்கு எல்லாருமே. இதுல முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படின்னா கிடையாது, எல்லாருமே. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாலே இது போன்ற தண்டனை போலீஸ் ஸ்டேஷன்ல வழங்கப்படணும். இது நியாயமா? அதான் வழங்கியிருக்கிறான். கை முறிந்தால் கால் முறிந்தால் பாராட்டக்கூடிய இந்த சமூகம் உயிர் போய்விட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அயோக்கியத்தனம் பண்ணிட்டான், அக்கிரமம் பண்ணிட்டான், இவனை கொலை செய்வதற்கு இந்த அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ஏன் அப்ப கேட்க வேண்டியதானே? போலீஸ் ஸ்டேஷன்ல வலிக்கு விழும்போது, கட்டு போடும் போது, கையில காலில் கட்டு போடும் போது, தலையில கட்டு போட்டு அந்த குற்றவாளி பெறுகின்ற பொழுது இவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? யாரும் கேட்கறது இல்லை. அப்ப ஒரு நேரத்தில் அதை ஆதரிக்கிறோம். போலீஸ் தன்னுடைய ட்ரீட்மெண்டை கொடுக்கின்ற பொழுது அதை ஆதரிக்கிறோம். அதே ட்ரீட்மெண்ட்ல சில பேர் மரணம் அடைகின்ற பொழுது இல்ல அது தப்பு அப்படிங்கிறோம். இதே சமூகம் தான் சில பேரை என்கவுண்டர் என்ற பேர்ல போலீஸ் நடு ரோட்ல போட்டு சுட்டுக் கொள்கின்ற பொழுது கைதட்டி வரவேற்றாங்க. இந்தியா முழுவதும் போலீஸ் கோர்ட்டுக்கு கொண்டு போகாம, நீதிமன்றத்துக்கு முன்னால நிப்பாட்டாம, சட்டப்படி தண்டனைகள் வழங்காம, போலீஸ்காரர்களாக அவங்களாக மரண தண்டனை கொடுப்பாங்க. எல்லாரும் வெறும் இந்த மரண தண்டனை அப்ப அதான கொடுத்திருக்கிறான். இப்ப மட்டும் ஏன் தப்புங்கிறீங்க? இப்ப மட்டும் அதே மரண தண்டனை கொடுக்கும் போது அல்லது அடித்து தவறுதலாக அவரை இறக்கின்ற பொழுது அப்ப மட்டும் ஏன் தப்பு? என்கவுண்டர்ல போட்டு தள்ளுகின்ற பொழுது பாராட்டுகின்ற இந்த சமூகம் இன்றைக்கு அதே போலீசால் அடித்து கொலை செய்யப்படுகின்ற பொழுது கடுமையாக அவங்க பெரிய ஆத்திரத்தை வெளிப்படுத்துறாங்க. இது முரண்பாடு. உடனே போலீஸ் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்பவும் கொடுக்கலாம்னு ஏத்துக்கிடுங்க, எந்த குற்றவாளிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஏத்துக்கிடுங்க, நியாயம் பேசக்கூடாது. இல்ல போலீஸுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றால் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவதும் அது தப்புதான். பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து விட்டார் என்று பொய்யான காரணங்களை சொல்லி அவருடைய கைகளை கால்களை உடைப்பதும் தப்புதான். மொத்தத்துல போலீஸ் லத்தியால அடிப்பதே தப்புதான் அப்படின்னு வைக்கணும். முரண்பாடு, ரெண்டுமே முரண்பாடு. போலீஸ் அடித்தால் நல்லது, அதே போலீஸ் அடித்தால் தப்பு அப்படின்னா தவறு நம்மள்கிட்ட தான் இருக்குது, வெகுஜன மக்கள்கிட்ட இருக்கிறது, எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கிறது. ஒருக்க ஆதரிப்போம், ஒருக்க நம்ம எதிர்க்கிறோம். அது எந்த விதத்துல ஒரு நியாயம்? எந்த விதத்துல இது சரி? நம்ம ஆதரிக்கிறதுனால அந்த போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் துறையை சார்ந்தவர்கள் மக்கள்கிட்ட இது நல்ல வரவேற்பு இருக்கிறது, அதனால குற்றவாளிகளை தாக்கத்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால தாக்குறாங்க. நீங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது அதுக்கு மாற்றமாக குரல் எழுப்பும் போது கொஞ்ச நாளைக்கு அந்த தாக்குதலை நிப்பாட்டி வைக்கிறாங்க. இதுதான். அப்ப அதனால இது முரண்பாடான ஒரு நிலையைத்தான் இங்க பார்க்கிறோம். அரசாங்கமும் அப்படித்தான் கையில் எடுக்கிறது. மக்களுடைய உணர்வை பார்க்கிறார்கள், சட்டத்தை பார்ப்பது இல்லை. என்ன நிலை என்று அதை பார்க்கிறது இல்லை. இப்பவும் தமிழக முதல்வர் இனிமேல் லாக்அப் மரணம்னா நடக்காது அப்படிங்கிறாரு. இதுதான் எல்லாரும் தான் சொன்னாங்க. அதிமுக ஆட்சியில தூத்துக்குடியில நடந்த அந்த லாக்அப்லையும் இனிமேல் தமிழகத்தில் இது போன்ற நடக்காதுனாங்க. அது பேர் தான் நடக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி வாக்குறுதி கொடுக்கத்தான் செய்யறாங்க எல்லா ஆட்சியாளர்களும். கட்சி வேறுபாடுகள் இல்லாம யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் லாக்அப் மரணம் இன்றைக்கும் நின்றபாடு இல்லை.
போலீஸ் ஸ்டேஷன்ல அடிபட்டு கைகள் முறிக்கப்படுவதே அது இன்னைக்கு நின்றபாடு இல்லை, நடந்துகிட்டே தான் இருக்கிறது. அப்ப இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு போகணும். ஒண்ணு என்ன செய்யணும், உண்மையிலேயே குற்றவாளிகள் யாரோ அவங்களை நீதிமன்றத்து முன்னால நிப்பாட்டி சரியான முறையில் அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அதற்கு பின்னால கையை விடு, காலை இடு, உயிரை இடு, அது ரெண்டாவது. அது யார் மேடம், அதுதான் கரெக்ட். அதை விட்டு போட்டு லாக்அப் மரணம் வருவதற்கு முன்னால என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அத்தனையும் போலீஸ் செய்யலாம் என்று பொதுமக்கள் பேசுவதும் அரசாங்கம் அதை ஆதரிப்பதும் மிகப்பெரிய தவறு. லாக்அப் மரணம் ஒழிய வேண்டும் என்றால் முதல்ல போலீஸுக்கு இருக்கக்கூடிய இந்த கூடுதல் அதிகாரம் கொடுக்குறாங்களே, நீங்க ஜெயில அடிக்கலாம் அல்லது வேற எங்க வச்சுனாலும் அவங்களை தாக்கலாம், முதல்ல அதை நிப்பாட்டு. அதை நிப்பாட்டினா தானே இதெல்லாம் லாக்அப் மரணம் நிற்கும். இந்த சட்டத்தை, சட்டம் இல்லாத ஒன்றை சட்டமாக நீங்கள் வைப்பதுதான் இவ்வளவு மரணத்துக்கு காரணம். அதனால போலீஸ் தண்டனை கொடுப்பது முதல்ல நிப்பாட்டணும். போலீஸ் காவல் அதிகாரிகள் அவங்க தங்களுடைய வரம்பை மீறி இது போன்ற தண்டனை கொடுப்பாங்க. அது சின்னதோ பெருசோ எதுவாக இருக்கட்டும், அது முற்றிலும் ஒழியணும். அது ஒழிஞ்சாத்தான் லாக்அப் மரணம் ஒழியும். சில நேரங்கள்ல போலீஸுக்கு அளவு கடந்த அதிகாரத்தை கொடுத்து நீ எப்படினாலும் பண்ணு, ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். ஏதோ எவனோ ஒருத்தன் கலத்தைக்கு போட்டான், அடிக்கிறான் ரோட்ல போட்டு, என்ன அடி வாங்கின போய் கேளுங்க. யாருப்பா அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? எவன் கலத்துக்கு போட்டானோ அவனை நீ பிடிச்சிட்டு உள்ள போ, அவனை உள்ள வை, அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடு. அதை விட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவன் போனவன் ஆண்கள் பெண்கள் சிறார்கள் எல்லாத்தையும் சாட்டு மேனுக்கு அடிப்பான். நம்ம இருக்கலாம் பரவாயில்ல, அடிச்சு விரட்டிட்டான், தோற்றம் பண்ணிட்டான். இதுதான் எல்லாம் இந்த மாதிரி சட்டத்தை மீறி அதிகாரிகள் நடக்கின்ற பொழுது நம்ம ஆதரிக்கிறோம்ல, அதனுடைய விளைவுதான் இது போன்ற தவறுகள் நடக்கிறது. அதனால சட்டம் மீறுவது யார் மீறினாலும் அது தப்புன்னு முடிவு வரணும். சட்டத்தை யார் கையில எடுத்து அராஜகம் பண்ணாலும் அவைகள் அனைத்தும் தவறுன்னு வரணும். அப்படி வந்தா தான் லாக்அப் மரணம் அது முடிவுக்கு வருமே தவிர சும்மா யாருன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு சட்டத்தை வச்சுக்கிடுங்க, அவர் கொஞ்ச நாளைக்கு சட்டத்தை கையில எடுங்க இப்படின்னு நாம ஆளுக்கு தீர்வு சொன்னோம் என்றால் இது நிரந்தர தீர்வாக ஆகாது. சட்டப்படி அனைவரும் நடக்க வேண்டும். போலீஸ் அதிகாரிகள் உட்பட, ஆட்சியாளர்கள் உட்பட, பொதுமக்கள் உட்பட அத்தனைவரும் சட்டத்தின் அடிப்படையில் நடந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வராது. இதுதான் இதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.